எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல நான் உங்க அனுப் சோனி உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கடந்த சில வருஷங்கள்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆனதே கிடையாது. அதுல ஒரு அப்பாவி பெண்ணோட மரணம், ரேப் பத்தின செய்தி பிரிண்ட் ஆகாம வந்திருக்கா. ஒவ்வொரு அடிமையும் சங்கிலியால கட்டப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. இன்னும் சில அடிமைகள் இருக்காங்க, அவங்க சூழ்நிலை கைதிகளா அந்த சங்கிலியில மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் அந்த சங்கிலிகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். இன்னையிலேருந்து நான் சுதந்திரமானவள். யாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. இன்னையிலேருந்து என் லைஃப் நான் ஏன் விருப்பப்படி வாழ போறேன். ஒரு பொண்ணை மறுபடியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. சம்பந்தப்பட்ட பொண்ணு யாரு, அவளுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அக்கா டீ மாமாவுக்கு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்க்கா. அப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். சரி, நீ அப்ப கிளம்பு. டோரை லாக் பண்ணு. நூக்கூர், நான் சத்சங்கத்துக்கு போறேன். நீ மாமாக்கு சாப்பாடு கொடுத்துரு. நீயும் சாப்பிட்ட என்ன? சரிக்கா. நான் ஒரு 2-3 மணி நேரத்துல திரும்ப வந்துடுறேன். ஐயா சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காரு. முதல்ல நீ ரொம்பவே அழகா இருக்க. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்னங்க பண்றீங்க நீயா? நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஏய், நீ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவியா? நீ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாடி. அப்ப நானும் எல்லார்கிட்டையும் சொல்றேன்டி. நீ திருடும் போது கையும் களமா பிடிச்சேன்னு சொல்லுவேன்டி. நீ திருடுனதை பார்த்தேன்னு சொல்லுவேன். அதை மறைக்க தான் என் மேல பழி போடுறேன்னு சொல்லுவேன். இப்போ நீ இந்தா வச்சுக்கோ. அழகான பொண்ணுங்களாம் இப்படி தன்னந்தனியா போகக்கூடாது பேபி. அப்புறம் நல்ல பசங்க இவ்வளோ அழகான கண்ணாடியெல்லாம் போடக்கூடாது, அதுவும் சாயங்கால நேரத்துல. ஏன், அது உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் போட்டுட்டு வந்தேன். ஆமா, உன் முகைய ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அது இல்ல. நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றவா? போலாம். அட, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணு. வீட்டுக்கிட்ட போயிடாத, கொஞ்சம் தூரத்திலே விட்டுரு. உங்க அப்பா உன்னை பார்த்துட்டாருனா அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, ஜாக்கிரதை. ஏய், எங்கடி போய் ஊரு சுத்திட்டு வர? வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு, அதெல்லாம் தெரியாதா? சாரி ஆண்டி, அது வேலை முடிச்சு கிளம்புறப்ப லேட் ஆச்சு. என்னடி இங்க நின்னுகிட்டு இருக்க? முதல்ல போய் வீடு முழுக்க மாப்பு போடு. அதுக்கப்புறம் உள்ள கிடக்கிற பாத்திரத்தை எடுத்து தேய். ஏய் நுப்பர், எனக்கு உடனே சீக்கிரமா ஒரு டீ போட்டு கொடு. அப்படியே டிஃபனும் ரெடி பண்ணு. ஃபேக்டரியில் நான் சாப்பிடல. அங்கிள், அது எனக்கு மாப் போடணும், அப்புறம் பாத்திரம் தேய்க்கணும். இப்போ நீ வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் பட்னியா இருக்கணுமா? உன்னையே பார்த்துட்டு இருக்கணுமா? இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் நீ ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க. சம்பளம் கிடைச்சதா? அப்ப நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டு வாங்கணுமா?
ஆ நீயே என் கையில வந்து கொண்டு வந்து தர மாட்டியா? இல்ல தரணும் தான் இருந்தேன். நான் ரொம்ப நாளா உன் பேச்சு நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா ஒரு மாசமா சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே இருக்கா, ஏன் மறுபடியும் டார்ச்சர் பண்றீங்க? ஏய் வக்கீல் சார், வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? உனக்கு அப்பா அம்மா நாங்களா இல்ல இவளை இவளா? நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே அனாதை அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தீங்க. இப்ப அவளை வேலைக்காரியை மாத்திட்டீங்க. ஏய் ஒரு நிமிஷம், சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாத. 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் வளர்த்துருக்கோம், வளர்த்து ஆளாக்கி இருக்கும். முதல்ல நீ வேலை வெட்டிய பாரு, பணத்தை கை நிறைய சம்பாதி, அப்புறம் வீட்டு விஷயத்துல தலையிடு. ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் பாலா போன அந்த சக்சேனா. ஷவன், நீ ஏன் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? அவன் நினைச்சா அவனை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தலாம்ல. இங்க பாரு, அவனுக்கு இந்த விஷயத்தை வேற யாராவது சொல்ல வந்தா எவ்வளவு வருத்தப்படுவான். நானும் ஸ்டெவன் கிட்ட சொல்லணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. இப்போ இருக்க ஒரே சந்தோஷம் ஸ்டெவன் தான். இதை போய் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அப்புறம் அவனும் என்னை கைவிட்டுட்டான்னா அப்புறம் இல்லை. ஏய் என்னாச்சு, ஏன் பயப்படுற? என்னை பத்தி யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தியா? ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. அவன் நினைச்சா அவனை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தலாம்ல. இங்க பாரு, அவனுக்கு இந்த விஷயத்தை வேற யாராவது சொல்ல வந்தா எவ்வளவு வருத்தப்படுவான். ஏய் இங்க பாரு. ஏய் உனக்கு என்னாச்சு? எங்கேயாவது ஓடி போயிடலாமா? என்ன? ஆனா நம்மளால எங்க ஓடி போக முடியும்? என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பணம் கூட கிடையாது. என்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு. 30,000 ரூபாயா? நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். எதை செய்யணுமோ அதை விதி தானாவே செய்யும். ஹலோ, சார் பாடி இங்கே தான் கிடக்குது சார். ஐயோ என்னாச்சு? உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது? நீ எதுக்காக என்னை விட்டு போன? சும்மா இருப்பா. பாடி மேல கை வைக்காத. என்னடா? என்னை விடுங்க, நான் வர மாட்டேன். ஏய், நான் அதான் அப்பவே சொன்னேன், அவன் மேல கையை வைக்காதீங்கன்னு. அதே மீறி நீங்க அவனை அடிச்சீங்க. உங்களால தான் அவன் செத்து போயிருக்கான். இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டான். அவன் எனக்கு பயமா. அவன் விட மாட்டான். அவன் செத்தது நீதான் காரணம். உனக்கு ஏன் அப்படி தோணுது? உங்க அப்பா தான் நூப்பூரை கொண்டிருப்பாருன்னு. சார் அது நானும் அவ்வளோ உயிருக்குறா லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ண வீட்டு விட்டு ஓடி போயிடலான்னு. ஓடி போகவா? அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனாலயா? அவங்க நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டாங்க சார். அவங்க அவளை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க சார். அவள் படிப்பு பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. மற்றவங்க வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க சார். அது அவள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வராளோ அது மொத்த பணத்தையும் பிடிக்கிடுவாங்க சார். அதனால தான் சார் நாங்கள் யார்ட்டையுமே அதை சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் எங்கடி போற? எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த பக்கம் வாடி. நாளைக்கு அவள் ஓடி போயிடலான்னு சொன்னா சார். இந்நேரம் நாங்கள் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருப்போம் சார். நேற்று தான் அவள் கடைசியாக வேலைக்கு போனா சார். அநேகமா அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளை சார். நான் சொல்றதை நம்புங்க சார், 2 பேரும் ஓடி போற விஷயம் எங்களுக்கு தெரியாது சார். நல்ல வேலை, அவளே செத்து போயிட்டா. அவளா செத்தால நீங்களா கொண்டுட்டீங்களா? வீட்டில் இருக்கும்போதே அவளை அடிச்சு துன்புறுத்திருக்கீங்கல்ல? இல்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களுக்கு சொல்றோம் சார், சின்ன புள்ளையில இருந்தே அவ எங்க வீட்டுல தான் இருந்தா. எங்க வீட்டுல இருந்துட்டு என் புள்ளைய நோட்டம் விட்டு இருக்கா. பின்ன என்ன பண்றது? அவ ரெண்டு வயசு என் பிள்ளையோட பெரியவ சார். அது சரியா இருக்குமா? தூரத்து சொந்தம் தான், ஆனா சொந்தக்காரங்களாம் சொல்ல முடியாது சார். அதான் நாங்க என்ன பண்றது? அதான் கோவம் வந்துடுச்சு சில சமயம். நூப்பூர் ஒன்றும் உங்க பிள்ளைய வளைச்சு போடல. உங்க பிள்ளை 7 தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். என் புள்ள இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கான் சார். தெரியல எப்ப அந்த பொண்ணு இவனை வளைச்சு போட பார்த்தான்னு அவனை பொம்மை மாதிரி ஆக்கிட்டா சார். என் புள்ளைய நாசம் பண்ணிட்டா அவ. நீ சும்மா எங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நூப்பூரை நீயா கொன்னியா இல்ல ஆள் வச்சு கொன்னியா?
என்ன சொல்றீங்க சார் நீங்க நீங்க தப்பா சொல்றீங்க சார் நீங்க நான் எதுவும் பண்ணல சார் நான் நிரபராதி நீ சார். நிரபராதியா இல்லை குற்றவாளியாங்கிறது அப்புறம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் உன் தோலை உரிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசுவேன். இவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ, நூப்பரோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ. அப்புறம் அந்த நம்பர் எதில் வந்து உனக்கு வீடியோ வந்துச்சோ அந்த நம்பர் கூட்டிகிட்டு போ. ஓகே சார், வா போலாம். அந்த பிரகாஷோட கையை பார்த்தீங்கல்ல, கையை போட்டு நெசிக்கிட்டு இருந்தான், காலை ஆட்டிட்டு இருந்தான், ரொம்ப நர்வஸாக இருந்திருக்கான், எதையோ மறைக்கிறான். பார்த்தேன். பிரகாஷ், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள 3 பேரோட செல்லோட லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ண சொல்லு. அவன் ஃபேக்ட்ரியிலே விசாரிச்சு பாரு. மறுபடியும் டைமில் எங்கே இருந்தான்னு பாரு. அப்புறம் அவள் பாடியிலேருந்து செம்மன் கிடச்சிருக்கு. சீமனா? ரேப் நடந்திருக்கா? பிஎம் ரிப்போர்ட்டில் ரேப் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை கன்ஷெக் ஷோவில் இருக்கலாம். அப்படின்னா ஒரு வேளை கொலகாரன் பின்பக்கமாக வந்து தலையில் அட்டாக் பண்ணியிருக்கணும். அதனால தான் அவன் மயக்கம் ஆயிட்டான். எதிர்த்து போராடுற நிலைமையில் அவள் இல்லை. அதுக்கப்புறம் அவள் கூட செக்ஸ் வச்சிருக்கான். அதனால தான் ரேப் போஸ்ட்மார்ட்டமில் வரல. அப்புறம் அவளை கொண்டுட்டான். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். இல்லைன்னா நூப்பூர் வேறு யாரு கூடயோ தொடர்பு வச்சிருந்துருக்கலாம். திரும்பி போகிற வழியில் அவளை மர்டர் பண்ணிருக்கலாம்ல. சார், நோப்பு சர்ஷனா வீட்டில் கடைசியாக வேலை செஞ்சுருக்கான். வீட்டிலேருந்து கிளம்புன 2 மணி நேரத்தில் அவளை மர்டர் செஞ்சுருக்காங்க. சக்சனாவை காண்டாக்ட் பண்ணு. அங்கேருந்து என்ன கிடைக்குது பாரு. நூப்பூர் காண்டாக்டில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு. சார், தமனி, நூப்பூரோட ஃப்ரெண்டு சார் அனிதா. அனிதா, அவளை போய் பாரு. அவள் என்ன சொல்கிறான்னு கேளு. சார், என்னது? நூப்பூரை மர்டர் பண்ணிட்டாங்களா? அவங்கள போய் யார் கொல்லுவாங்க? அவள் உங்கள் வீட்டிலேருந்து எப்போ கிளம்புனா? ஒரு 3:30 மணிக்கு கிளம்புனா. அவள் ஏதாவது சொன்னாலா? வீட்டு வேலையை விட்டுட்டு ஏன் போகிறேன்னு ஏதாவது சொன்னாலா? அவ அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, ஷவன். அவனை ரொம்ப நேசிச்சா. எப்பவுமே சொல்லுவா அவன் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான்னு. அவன் கூட சண்டை போட்டதே இல்லைன்னு சொல்லுவான். அவ ரொம்ப சாதாரணவன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. என் மருமக சொல்றதெல்லாம் உண்மைதான் மிஸ்ரா சார். என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நூப்ராவை வேலைக்கு வச்சிருந்தோம். வேலையோட அதிகமாக பிரீத்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான். கொஞ்ச நாள் அவ எங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. சார், மனிஷா பிரீத்தி செக்ஷனா 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்படின்னா நூப்பூரோட வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார், நூப்பூருக்கு பெரிய தலைவலியே அவள் வேலை தான். இப்போ தான் அவன் ஃப்ரெண்டு அனிதாவை பார்த்து பேசிட்டு வந்தேன். மேம், அந்த சக்சேனா நூப்பூரோட வாழ்க்கை ரொம்ப நாசம் பண்ணிட்டான். அவளை பிளாக்மெயில் பண்ணி நூப்பூரோட அந்த ஆள் அஃபேர் வச்சுக்கிட்டான். அவள் பீரியட்ஸில் இருக்கும் போது கூட அவளை விட்டு வைக்கிறது இல்லை. நூப்பூர், நான் மார்க்கெட் போகிறேன். நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமாக்கா, லெமன். அதை மட்டும் நான் லிஸ்ட்டில் மறந்து விட்டேன். சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். வா, இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு டைம் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் வா. சார், இன்னைக்கு வேணாம் சார். ஏன் வேணான்னு சொல்ற? வா சார், இன்னைக்கு எனக்கு பீரியட் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்காக அவளுக்கு நிறைய பணமும் கொடுத்தாரு. இந்த வச்சுக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ. அங்கிளும் ஆன்ட்டி அவளை சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பத்தாது. அங்கிள், அது சர்சேனா சார். அவர் ரொம்ப மோசமானவராக இருக்காரு. அவர் என்ன தப்பான விதத்தில் தொடுறாரு. நான் அவர்கிட்ட வேலை செய்ய விரும்பல. நான் அவர் வீட்டு வேலையை விடலாம்னு இருக்கேன். விட்டுருமா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இதே சம்பளத்துக்கு வேற ஏதாவது நல்ல வேலை தேடி கண்டுபிடிமா. அங்க இருக்கிற ஆளும் உன சின்னா அந்த வேலையை விட்டுரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் நடத்தனா பணம் வேணும்ல. உன்னோட செலவுக்கான பணத்தை எல்லாம் என்னால தர முடியாது இல்ல. பாவம், அவன் என்னதான் பண்ணுவான். அப்புறம் அவ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஷவன் கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தா. அவ நோப்பு ஷவன் கிட்ட சர்சனா பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம்? இல்ல, கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஷவன் அவளோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. மேம், இன்னொரு விஷயம். நூப்பூர் என்கிட்ட என்ன சொன்னானா, எப்பவுமே அவ போற வர வழியில அவளை ஒரு பையன் சீனிக்கிட்டே இருப்பானோ. யார் அந்த பையன்? அவன் பேரு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? இல்ல மேம், நூப்பூர் என்கிட்ட இது வரைக்கும் அவ்வளோதான் சொல்லியிருக்கா. அப்புறம் சர்சேனா விஷயம், அது உன்னை தவிர வேற யாருக்காவது தெரியுமா? பிரகாஷ் அங்கிளுக்கும் தெரியும். நீ இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயாவது சொல்லியிருக்கியா? மேம், அதாவது ஒரு தடவை ஷவனுக்கு முன்னாடி நான் தெரியாம அதை சொல்லி தொலைச்சிட்டேன். ஆமா சார், அனிதா சொல்லிட்டா. ஆனா அவன் சொன்னதை நான் நம்பவே இல்லை. நம்பலையா? இல்ல கோவத்தை உனக்குள்ளே அடக்கி வச்சிருந்தியா? சான்ஸ் கிடைச்சது அவளை கொண்டுட்டியா? இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு அவ சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்? அனிதா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா.
நான் அவள்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதனால தான் அனிதா நூப்பூரை பத்தி தப்பா சொல்றான்னு நினைச்சேன் சார். நூப்பூரை பத்தி தப்பா சொன்னது அவளா இல்ல நீயா? இல்ல நூப்பூர் அனிதா ரெண்டு பேரையும் கட் பண்ண பாத்தியா? உண்மையை சொல்லு சார். சத்தியமா உண்மைதான் சொல்றேன். அது 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். அவளே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா சார். ஷவன், நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவ ஓடி போயிடலாம்னு சொன்னா சார். இந்நேரம் நாங்க இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருப்போம் சார். நேற்று தான் கடைசியா வேலைக்கு போனா சார். எனக்கு உண்மையில அந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அனிதா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஆமா சார், ஷவனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் காலேஜில் எல்லாத்துலேயுமே ஒன்றா தான் இருந்தோம். அது மட்டும் இல்லை, நான் ஷவனை ரொம்பவே லைக் பண்ணேன். அதனால தான் நான் அவனை ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் சார், நூப்பூருக்கும் ஷவனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அது அன்னைக்கு ஷவன் தான் என்கிட்ட சொன்னான். சார், நூப்பூர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அவங்க 2 பேருக்கும் நடுவில் போய் நான் என் நட்பை கெடுத்துக்க விரும்பலை சார். நான் ஷவன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்னோட ப்ரொபோசலை மறந்துட சொன்னேன். நூப்பூர் கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாதேன்னு சொன்னேன். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணியிருக்க. இதுக்காகவே கண்டிப்பாக உன்னை பாராட்டணும். ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆனதும் உடனே நூப்பூரை கொல்ற அளவுக்கு போயிட்டல. நூப்பூரும் சவனும் தனித்தனியாக ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணது உனக்கு தெரியும்ல. நூப்பூர் ஓடி போகிறதுக்கு முன்னாடியே செத்துட்டா. உனக்காக சவன் மட்டும் தப்பிச்சிட்டான் இல்லை? என்ன சார், ஷவன் உங்ககிட்ட அப்படி சொன்னானா? ஏன்னா அவனே நூப்பூரை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணல சார். அதனால தானே அவன் நூப்பூர் கிட்ட பாதி பணத்தை கேட்டு வாங்கினான் ஓடி போறதுக்கு முன்னாடி. நம்மளால எங்க ஓடி போக முடியும்? என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பணம் கூட கிடையாது. என்கிட்ட இருக்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாயா? அவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அது 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 வந்து நான் சர்சன சார் இருக்கார்ல, அவர் என் சம்பளத்தை அதிகமாக கொடுத்தாரு. ஆனால் அந்த விஷயத்த உங்கள் அப்பாட்ட சொல்லலை. அப்புறம் பிரீத்தியக்காட்ட பேசிட்டு நான் பகலில் அக்கம் பக்கத்து வீட்டில் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சேன். அவ்வளோதான். அப்புறம் சேமித்து வச்ச பணத்தை தான் சொன்னேன். சரி, அப்படின்னா நம்ம ஓடி போயிடலாம். ஆனால் ஒரு விஷயம், நம்ம 2 பேரும் தனித்தனியாக போயிடுவோம். முதல்ல நீ கிளம்பு. 2-3 நாள் கழிச்சு நானும் வந்துடுறேன். அப்போதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அதுக்கப்புறம் எனக்கு அதில் பாதி பணம் வேணும். அப்பத்துல இருந்து ஷவன் நூப்பூரை ரொம்ப சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சந்தேகப்பட்டலாம் பார்க்கல சார். எனக்கு ஓடி போக பணம் வேணும்ல, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். லவ்வர் கிட்ட திடீர்னு அவ்வளோ பணத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுச்சு. ஆனால் அவள் சொன்னா நான் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா சார். ஆனால் சார், நான் அவளை லவ் பண்ணுறதெல்லாம் அவள் சொன்னதெல்லாம் நம்பினேன் சார். அப்படி நடக்கல. எப்படி நடந்துச்சுன்னா, அனிதா அவன்கிட்ட சொல்லிட்டா நூப்பூர் சக்சனா கூட படுத்திருந்தான்னு. அதுக்கு பதிலாக தான் அவளுக்கு பணம் கொடுத்தான். நூப்பூர் அப்படி தான் நிறைய பணம் சம்பாதிச்சா. நீ இதை கேட்டது ரொம்ப ஷாக் ஆகிட்ட. நூப்பூரை கொன்னுட்ட. இல்லை சார், நான் எதுக்காக சார் அவ்வளோ கொல்ல போகிறேன்? நான் அவன் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டேன் சார். எங்கள் அப்பா அந்த வேலை கொடுத்த கிழமை 2 பேருமே அவளை தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சார். நான் அவளை சார் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். காசு இல்லாதவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கும் நூப்பூருக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. இங்கே பாருங்க சக்சனா சார், ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. காதலையும் பகையும் இருமலையும் தும்மலையும் மறைக்க முடியாது. எது உண்மையோ அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வெளியே வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பயே நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க. எது உண்மையோ அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பிரகாஷ்க்கு எந்த நம்பர்லேருந்து நூப் சார் வீடியோ அனுப்புனாங்களோ அந்த நம்பர் வேறு யாரும் இல்லை, உதயோடது தான். பிரகாஷோட ஏரியாவில் தான் தங்கியிருக்கான். சின்ன சின்ன தப்பு பண்ணதா இவன் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு சார். நுப்பூர் செஷனாவிலேருந்து கிளம்பி வரும்போது இவங்க 2 பேரும் மொபைல் லொக்கேஷனும் சேமாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை அவன் அவளை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அப்புறம் அவளை சீண்டி இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நுப்பூரோட மர்டர் நடக்கும்போது அந்த மொபைலோட லொக்கேஷன் கிரைம் சீனில் தான் இருந்திருக்கு. மிஸ்ரா, அவளுடைய ஒன் சைடு காதலம் தான் கண்டிப்பாக அதை செஞ்சுருக்கணும். அவன் அடிச்சு தூக்கு. சார் இது நோப்ராவோட கால் ரெக்கார்ட்ஸ் சார். அனிதா, பிரீத்தி, ஷவன் இவங்க கிட்ட தான் பேசியிருக்கா. கவிதா, பிரகாஷ் இவங்க கிட்ட சில சமயம் பேசியிருக்கா சார். இன்னும் ஒரு நம்பருக்கு நூப்பூர் நிறைய நேரம் பேசியிருக்கா. ஆனால் அது அவள் சர்க்கிள் இல்லை. மாசத்துல 30-40 நிமிஷம் அந்த நம்பர்கிட்ட பேசியிருக்கா. 30-40 மினிட்ஸா? அவ்வளோ நேரம் பேசியிருந்தா நெருக்கமானவங்களாக தான் இருக்கணும். பேர் சார் மதன்குமார். நூப்பூரோட பேங்க் டீடைல்ஸில் கூட அவன் பேர் இருக்கு சார். இந்த வாரம் அவன் நூப்பூருக்கு 15,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். இதை பாருங்க. மதன்குமார் இந்த புது கேரக்டர் யாரு? நூப்பூர் சக்சனா கூட காசுக்காக அஃபேர் வச்சுக்கிட்டா. அது மாதிரி மதன் கூடயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் என்ன? ஏழையான ஒரு அனாதை பொண்ணு நேர்மையாக வாழலான்னு பார்த்தா இந்த உலகம் வாழ விடாது போல. பிரகாஷ் பணத்துக்காக அவளை எக்ஸ்பிளைட் பண்ணிருக்கான். சக்சன் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு காசை கொடுத்துருக்கான். அப்புறம் உதய் சிஸ்டமை மாற்றலான்னு முயற்சி பண்ணும்போது தான் மர்டர் பண்ணிட்டானுங்க. போலீஸ்க்கு நோப்பூர் ஒரு புரியாத புதிரா மாறிட்டா. ஒரு பக்கம் நோப்பூரோட பாய் ஃப்ரெண்ட் ஷவன், அப்புறம் இன்னொரு பக்கம் அனிதா. நோப்பூரை ஒரு சாதாரணமான நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சக்சேனா நோப்பூருக்கு 30,000 ரூபாய் கொடுத்ததா சொன்னாங்க.
அப்புறம் அவ தான் ஷ்ரவன் கிட்ட எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொல்லியிருக்கா. நூபுரோட மரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதன் குமார்ங்கிற ஒரு ஆளு அவளுக்கு 15,000 ரூபாய் கொடுத்துருக்கான். இங்க மதன் குமார்ங்கிறது யாரு? அவன் நூபுரோட இன்னொரு கிளைண்டா? நூபுர் தன்னோட உடம்ப ஆயுதமா பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறத ஒரு தொழிலா மாத்திக்கிட்டாளா? ஒருவேளை அதுதான் அவளோட மரணத்துக்கு காரணம் ஆயிடுச்சா? இல்ல அந்த வீட்டிலேயே வாழ்ற ஷ்ரவனுக்கு இவன் மேல சந்தேகம் வந்து அவனே கோவப்பட்டு அவனே அவளோட கதையை முடிச்சிட்டானா? போலீஸ் ஒவ்வொரு ஆங்கிள்லயும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு க்ளூ கிடைச்சது. பிரீத்தி சக்சனா அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா? 1.5 வருஷத்துல 2 தடவையா? சார் நூப்பூர் ஃபோன்ல இருந்தா மெட்டர்னிட்டி புக் பண்ணிருக்காங்க. எல்லா தடவையும் நூப்பூர் கூட தான் போயிருக்கான். அப்படின்னா நூப்பூருக்கு பிரீத்தியோட ரகசியம் தெரிஞ்சிருக்கு. சார், மிஸ்ரா உதயனானா? சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கான்ஸ்டபிள் அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை. நம்ம டீம் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. மிஸ்ரா உதயனுக்கு உடனே வேணும். கண்டிப்பாக சார். சார் நுபுரோட பாடியிலேருந்து செமன் அது சக்சனாவோட மேட்ச் ஆகுது. என்னது? அப்படின்னா சக்சனா பிரீத்தி விஷயத்தில் கூட இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? மருமக விஷயத்துல யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? நீ எதை செஞ்சிருக்கியோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் விஷயத்தை முழுசாக சொல்லவே இல்லையே. மீதி விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா? பிரீத்தி உங்களுடைய மாமனார். இன்ஸ்பெக்டர் சார், நான் எப்பவுமே அவ கூட எப்பவும் என்னைக்குமே நான் வற்புறுத்தி செஞ்சதில்லை. அங்கே எது நடந்துச்சோ அது 2 பேர் விருப்பத்தோட தான் நடந்துச்சு. பணம் அதை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒன்றும் க்ரைம் பண்ணல. நீங்கள் நிறையா லா படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அடுத்தவங்க வறுமையை பயன்படுத்தி கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களோட அஃபேர் வச்சுக்கிறது ஒரு குற்றம் தான். உங்களுடைய நல்ல நேரமோ என்னமோ நூப்பூர் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. உண்மையை சொல்லுங்கள், நூப்பூரை கடைசியாக நீங்கள் எங்கே பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நூப்பூர். இந்த 2 வருஷத்துல நீ எனக்கு தங்கச்சி மாதிரி ஆயிட்ட. எப்படியோ நீ அந்த நரகத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்ட. மும்பை போய் சந்தோஷமா இரு. அப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, யோசிக்காத. சரிங்க அக்கா. அப்புறம் அக்கா, நீங்க எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பு கொடுத்துருக்கீங்க. என்னால உங்களை மறக்கவே முடியாது. பொடி பைத்தியம். உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடு. சரிங்க அக்கா. இங்க பாரு, இதை வச்சுக்கோ. பரவாயில்ல, வச்சுக்கோ. இது உனக்கு தேவைப்படும். நான் கொஞ்சம் வசூல் பண்ணிக்கிறேன். சத்தம் போடாத. வா, சீக்கிரம் வா. வா, அட கடைசியாக ஒரு தடவை பண்ணலாம். நாள் முழுக்க நான் வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். சரியாக தான் சொன்னீங்க. ஆனால் சொன்னது எல்லாமே பாதி உண்மை. மீதி உண்மை நான் சொல்லவா? நூப்பூர் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனால் அதுக்கு அவளுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்புறமா அவள் உங்ககிட்ட வந்தா. ஏன்னா கடைசியாக அவளுக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இதுதான். அவள் வாயை மூடி வச்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டை கேட்டால் பிளாக்மெயில் பண்ணா. நீங்கள் பணம் கொடுத்தீங்க, அவளை ஃபாலோ பண்ணி போய் அவளை கொலை பண்ணிட்டீங்க. கடந்த 2 வருஷத்துல நூப்பூர் என்கிட்ட எதிர்த்து சத்தம் போட்டு பேசுனதே கிடையாது. பிளாக்மெயில் அதை எப்படி பண்ணுவா? நடந்ததெல்லாம் அவளோட விருப்பப்படி தான் நடந்துச்சு. நான் நூப்பூருக்கும் உங்களுக்குமான உறவை பற்றி சொல்லவே இல்லையே. நான் உங்களுக்கும் பிரீத்திக்குமான உறவை பற்றி தான் சொல்கிறேன். நூப்பூருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல? அவள் அதை சொல்லி தானே பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. சார், பிரீத்தி என்னோட மருமக. நான் எப்பயுமே அவளை என் மகளாக தான் பார்த்துருக்கேன். என்னால் அவள் விஷயத்தில் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. அப்புறம் பிரீத்தி எதுக்காக 2 தடவை அபார்ஷன் பண்ணாங்க? அபார்ஷனா? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, நான் மட்டும் இல்லை, வேற யாருமே அவளை தொட்டதில்லை. அவள் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. சொல்லுங்க, நீங்கள் இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறீங்களா? சார், அது வந்து எனக்கு ஒருத்தரோட அஃபேர் இருந்துச்சு. சாரி மாமா. என்ன காரியம் பண்ணியிருக்க? இதெல்லாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்லை? என் புள்ளையோட மானத்தையே நீ வாங்கிட்ட. உன்னை இப்பயே என் வீட்டிலேருந்து துரத்துறேன் பாரு. தொடாதீங்க. முதல்ல நீ ஒழுங்கானு பாரு, அதுக்கப்புறம் அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம். உங்களுக்கு யார் கூட அஃபேர் போயிட்டு இருக்கு? மதன் குமார். காலேஜ் டைம்ல தான் அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். ஹலோ. சரி சார், மதன்குமார் கிடச்சிட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவ என்ன மால்ல மீட் பண்ணா. அங்க நாங்க நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சோம். நான் நினைச்சேன் விதி எங்களுக்கு ஒரு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு. நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். சரி, ஓகே, நீங்க எந்த தப்பும் பண்ணலதான். ஆனா இந்த உண்மை ஏன் மூடி மறைச்ச? யாருக்கா சொல்லியிருக்கலாம்ல? கல்யாணம் பண்ணியிருக்கலாம்.
சார், அது வந்து என்னோட மாமனார் சாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்னோட ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே எனக்கு கிடைக்காம பண்ணிடுவாரு. அதனால தான் சார் நாங்கள் ரகசியமாக மீட் பண்ணோம். பேசுறது கூட யோசிச்சு பேச வேண்டியதாக இருந்துச்சு சார். இவங்க மாமனார் இவளை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காரு சார். தேங்க்ஸ் டு நுப்பூர். நான் எப்போல்லாம் பிரீத்திட்ட கால் பண்ண நினைக்கிறேனோ நான் நுப்பூரோட ஃபோனுக்கு தான் கால் பண்ணுவேன். ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க. யாரு ஃபோன்ல? அது கவிதா ஆண்டியா ஃபோன் பண்ணாங்க. ஆண்டி சொல்லுங்க. ஓகே. அக்கா, மதன் சார் லைன்ல இருக்காரு. ஹலோ மதன். சார், நாங்கள் 2 பேரும் நுப்பூருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதனால தான் அவள் மும்பைக்கு போகிறேன்னு சொன்னதுமே அவளோட அக்கௌண்ட்டில் 15,000 ரூபாய் பணம் போட்டு விட்டேன். அப்படியாவது நாங்கள் எங்கள் சார்பாக அவளுக்கு தேங்க்யூ சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் அவள் மென்ஷன் நாட்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இதை மறைக்கிறதுக்கு நிறையா பணம் கேட்டிருப்பாள்ல, அதனால 2 பேர் சேர்ந்து கொண்டுட்டிங்களா? சார், இல்லை சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார், அவள் எங்ககிட்ட எப்போவுமே 1 ரூபாய் கூட கேட்டதில்லை. அன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபார்மில் தான் இருந்தேன். ஒரேயில் என்ன பண்ணிட்டு இருந்த? சார், அங்கே எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. எனக்கு அங்கே ஒரு வேலை இருந்தது, அதனால தான் போனேன். மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் டோல்கேட்லாம் செக் பண்ணு. கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. மோட்டிவ் அண்ட் எவிடன்ஸ். நோப்பூரை கொல்றதுக்கான மோட்டிவ்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. பிரகாஷ் தன்னோட பையன் ஸ்ரவனை நோப்பூர் கிட்ட இருந்து காப்பாற்ற நினைச்சாரு. ஸ்ரவன் சக்சேனாவோட உண்மை தெரிஞ்சதும் ஒருவேளை கோவப்பட்டு நோப்பூரை கொண்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பிரீத்தி, சக்சேனா அப்புறம் மதன் 3 பேருமே அவங்களோட அஃபேர் வெளியே தெரிஞ்சிருமோன்னு ரொம்பவே பயந்து போய் நோப்பூரை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குல்ல. ஆனா போலீஸ் கிட்ட யாருக்கு எதிராகவும் எவிடன்ஸே இல்லை. போலீஸ் கிடைச்சவங்க அத்தனை பேரையுமே குற்றவாளி மாதிரி தான் பார்த்தாங்க. அப்பதான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இந்த கேஸையை மொத்தமா தலைகளாக திருப்பி போட்டுடுச்சு. ஏய் ஏய், நிப்பாட்டுன்னு சொல்றல. சொல்கிறா, நூப்பூரோட மாமாவுக்கு எதுக்குடா வீடியோ அனுப்புன? உனக்கு என்ன வேணும்? நூப்பூரை பழி வாங்கணும்னு நினச்சால உன்னை அவள் ஏற்றுக்கலன்னதும் அவளை கொண்டுட்டியா? அவள் ஆள் சும்மா நச்சுன்னு இருப்பா சார். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உண்மையாக தானே சொல்கிறேன். நானும் அவகிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்தேன். ஆனால் அவள் அந்த வீணம் போன ஸ்ரவன் நடுவில் வந்துட்டான். யாரா நீ? எதுக்கு இப்படி வந்து வழியை மறைக்கிற? நீ ரொம்ப தான் அழகாக இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக தான் இந்த ரோஸ். ஏய், நில்லு நில்லு. என் கையை முதல்ல விட்றா. எனக்கு இந்த ப்ரொப்போஸ்லாம் பண்ண தெரியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உன்னை விரும்புகிறேன். நீ எனக்கு தான் சொந்தம். முதல்ல என் கையை விட்றா. கையெதுக்கு விடணும்? நான் வந்து பொறுக்கி ராஸ்கல், அவன் மேல எப்படா கை வச்சா? இதுக்கப்புறம் நீ அவ கிட்ட நெருங்கணும்னு நினைச்சா உன்னை கண்ண துணமா வெட்டி போட்டுருமா, பாத்துக்கோ. சரிதான் போடா. நீ இவளை வச்சுட்டு என்ன பண்ண எனக்கு தெரியும்டா. உங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அதை சொல்ல நீ யாரா? ஷவன், இன்னொரு வாட்டி நீ அவ பக்கத்துல வரத பார்த்த உன்னை கொன்னுடுவேன். எனக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு சார். அதனால தான் ஸ்ரவனோட அப்பனுக்கு அந்த எல்லா வீடியும் அனுப்பி வச்சேன். அப்பனா தான் 100 ஸ்ரவனோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். அப்படி நடக்கலன்னதும் நூப்பூரை நீயே போய் கொண்டுட்டல? இல்லை சார், நான் அவளை கொல்லவே இல்லை. சும்மா கதை இழக்காத. நீ 100 ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்த, அவளை சீண்டிக்கிட்டே இருந்த. ஆமாம், பண்ணேன். தினமும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்க்க ரசிக்கிறதுக்காக. என்னைக்கு எந்த நேரத்தில் நூப்பூரோட மர்டர் நடந்துச்சோ உன் மொபைலோட லொக்கேஷன் அங்கே பக்கத்தில் தான் இருந்தது. அட என்ன சார் நீங்கள், அன்னைக்கு கூட நாங்கள் போனேன். ஆனால் அரை மணி நேரம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணதுக்கப்புறம் வரலன்னதும் நான் நினச்சேன் ஒருவேளை சீக்கிரம் போயிருப்பா, இல்லை இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டான்னு. நீ 100 கொள்ளலாம், அப்புறம் ஏன்டா ஓடினேன்? ஏன் சார், அது ஏற்கனவே என் மேலே 2-3 கேசஸ் இருக்குது சார். எனக்கு தெரியும், முதல்ல என்ன தான் தேடி பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான். அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்படி நான் என்ன தப்பு தான் செஞ்சேன்? அதாவது நான் அனாதையா பிறந்ததா? இல்லைன்னா எனக்கு எதிராக நடந்த கொடுமைகள் எல்லாத்துக்கும் போராடாமல் விட்டதா? வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி நியாயத்தை வழங்குறதில்ல.
எனக்கு மரணத்துக்கு அப்புறமாவது சரியா நியாயம் கிடைக்குமா இல்லை அதுவும் கிடைக்காதா எதையுமே உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த உதய் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேசுகிறான். அவன் கிரிமினல் மிஸ்ரா. 2-3 தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. அவன்கிட்ட ஒரு மோட்டிவ் இருக்குது. ஆனால் அதையும் மீறி அவன் மர்டர் பண்ணியிருந்தானா எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க மாட்டான். சஸ்பெக்டோட எவிடன்ஸை வச்சு நம்ம கோர்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. எவிடன்ஸ் வேணும் மிஸ்ரா, சாலிட் எவிடன்ஸ் வேணும். ஆன்ட்டி நீங்களே எங்கேயாவது போறீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, துணியை காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன். அதாம்மா. அப்படியா? ஆன்ட்டி ஸ்ரவன் எங்க இருக்கான்? அவனை ஆளையே காணும். அவன் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா ஸ்ரவன் வந்து டென்ஷன்ல இருக்காம்மா. சொல்லாம கொள்ளாம லக்னோ போயிட்டாமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. யார் ஃபோனும் எடுக்க மாட்டாமா. நாங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாமா. சார், இவ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. சார் முதல்ல ஸ்ரவனை காப்பாத்துங்க சார். சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்றுவாங்க போல இருக்கு சார். சரி வா வா சீக்கிரம் வா. லாக் பண்ணிட்டு சீக்கிரம் வா. வரேன். நீங்கள் 2 பேரும் எங்கே ஓடி போக தயாராக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் உங்களை தேடி தான் வரலான்னு இருக்கோம். அப்படியா? ஏன்? எங்க புள்ள ஸ்ரவண ஆளை காணோம். அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம் தான் வரும். இதோ பாரு மிஸ்ரா, தாகமாக இருக்கிறவங்கள தேடி கிணறே வருதான். சரி ஓகே, டோர் ஓப்பன் பண்ணுங்க. சார் சார் அது வீடு ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஒரு இடம் செக் பண்ணுங்க. சார் நீங்கள் சார் என்னதான் பண்ணுறீங்க? வாயை மூடிட்டு பேசாமல் இல்லை, புரிஞ்சதா? சார் ஸ்ரவன் கிடைக்கல. இந்த கயிறும் கொஞ்சம் அபினும் கிடைச்சிருக்கு. சொல்றா, சொல்லு சார். எங்க? உண்மையதான் சார் சொல்றோம். நாங்க எதுவும் பண்ணல சார். உண்மைதான் சார், நாங்களே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு கிளம்பி வந்தோம் சார். நல்லதா போச்சு. உன் பிள்ளைய நீயே கட்டி போட்டு வச்சுட்டு போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணதான் வரேன்னு சொல்ற. சார் நீ தானே உன் பிள்ளைய கட்டி போட்டு வச்சிருந்த. நுப்பூரோட மரணம் உன் கையால தான் எழுதப்பட்டிருக்கு. நீ தான் நுப்பூரை கொல்லணும். இல்ல இல்ல முடியாது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு கொண்டு நான் பயந்துட்டேன். நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஒருவேளை நீங்க தான் நுப்பூர? அடியே உனக்கு என்னடி பைத்தியமா? சும்மா தத்துப்பத்துன்னு உளறிட்டு இருக்க. இங்க செவரு கூட காது இருக்கு. நம்ம நுப்புரை கொலை பண்ற விஷயத்தை பத்தி தானே பேச போனோம். அப்படின்னா நீங்க தான் என்னோட நோப்புற கொலை பண்ணீங்களா? டேய் இங்க பாரு, நான் யாரையுமே கொல்லலப்பா. இனிமே நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க. உங்க எல்லாம் அப்பான்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. இவன் என்ன என்ன சொல்றான்? நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ எங்கேயும் போக கூடாது. நீ அவனுக்கு சொல்லி புரிய வை. ஸ்ரவன் எங்க போற? ஏய் ஸ்ரவன், நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க 2 பேரும் போலீஸ்ல மாட்ட போறீங்க. ஹலோ, என்னது? சார் நூப்பூரை கொன்னதுக்கு ஒரு ரீசன் இருந்தது, புரிஞ்சுச்சு. ஆனா செவன், சொந்த பிள்ளைய கூட நீ விட்டு வைக்கல. நாங்க எங்க புள்ளைய கொல்லவே இல்லை சார். நிஜமா தான் சொல்றோம், நாங்க எங்க புள்ளைய கொல்லல சார். எங்க புள்ள ஒரே ஒரு புள்ள சார். நாங்க எதுக்கு சார் கொல்லணும்? நாங்க நுபுர கூட அவனோட நன்மைக்காக தான் ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சோம் சார். ஆனா என்னோட பையன் என்னையே தப்பா நினைச்சிட்டான் சார். சார் நாங்க ஸ்ரவணையும் கொல்லல, நுபரையும் கொல்ல சார். நீ நூப்பூரை கொல்லலைன்னா அப்புறம் ஏன் பயந்து சாகுற? உன் பிள்ளைய என்கிட்ட விட்டுருக்க வேண்டியதானே?
சார் நாங்க பயந்து நடுங்கல சார். அந்த பொண்ணுகிட்ட தப்பிக்கலாம்னு நினைச்சோம் சார். அவ்வளவுதான். ஒரு வழி கண்டுபிடிக்க தான் சார் நாங்க ஜோசியரை தேடி போனோம். எதை செய்யணுமோ அது விதி தானாவே செஞ்சுக்கோ. உன் கையால தான் நுப்பூரோட மரணம் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது சார், நுபரை யாரும் நிஜமாவே கொலை பண்ணிட்டாங்கன்னு. நான் பயந்துட்டேன் சார். எந்த ஜோசியர்கிட்ட போன? ஆமா, பிரகாஷோட கைரேகையை பார்த்தேன். நான் தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னேன். அவன் கையால கொலை நடக்க போகுதுன்னு எழுதியிருக்கு. நுப்பூர் செத்துட்டா பாருங்க. பிரமாதம். சூப்பராக தான் ஜோசி சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நீங்களே 100 கொள்ள கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களா என்ன? நான் தட்சணை தான் வாங்குவேன், கான்ட்ராக்ட் தரதில்ல. எதை பார்த்தனோ அதை நான் சொன்னேன். ஸ்ரவணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. மிஸ்ரா, அந்த ஜோசி கைரோட ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணு. அவன் சொல்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு சந்தேகமா இருக்கு. சார் சார், டிசம்பர் 22 போலீஸ் ஹெல்ப்லைன் 102க்கு மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஷவன் தான் அவனோட பேரு. என்ன 7 கால் பண்ணானா? குடு. ஹலோ போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் தானே சார்? நான் செவன் நரேன் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். அப்படின்னா சாகறதுக்கு முன்னாடி தான் அவன் நமக்கு கால் பண்ணியிருக்கான். எங்கேருந்து வந்துச்சு? லொக்கேஷன் தெரிஞ்சதா? சார், லொகேஷனை விட்டு தள்ளுங்க. சார், ரெக்கார்ட்ல இருந்த அந்த நம்பரோட டோட்டல் ஜாதகத்தையே கலெக்ட் பண்ணிட்டேன். வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணு, ஒரு இடம் விடாதீங்க. போலீஸ், நீங்க என் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களா? நீங்க யாரு? நான் சரிதா, அனிதாவோட அம்மா. சார் இவங்க தான் அந்த ஜோசியக்காரங்க. அப்படியா? சார், இந்த கத்தி கடிச்சிருக்கு. பாத்ரூம்ல மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்னும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அப்போ நீங்க பொய்யான ரிப்போர்ட் எடுத்தா ஸ்டேஷன் வந்தீங்களா? ஆமா, பிரகாஷ் அங்கிள் ஸ்ரவனை கட்டி போட்டு வச்சிருந்தாரு. பார்த்து என்ன நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். ஸ்ரவன், உன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தல. உன்னால இப்ப நடக்க கூட முடியாது. ஃபுல் போதையில இருக்கு. அதனால நாளைக்கு காலையில போலீஸ் கிட்ட போயிடலாம். ஓகே, இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு. அடுத்த நாள் நான் உங்களை வந்து சந்திச்சேன். உங்களுக்கு பாதி விஷயத்தை தான் சொன்னேன். ஆனா இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிய வந்ததும் அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அட முட்டாள் பொண்ணே, கொஞ்சம் கூட அறிவில்லையடி. போலீஸ் கிட்ட போய் அதெல்லாம் ஏன் உளறி கொட்டுன? நீ என்ன நினைச்ச? இப்படி சொன்னா தப்பிச்சிருவியா? அவங்க எதையும் விசாரிக்க மாட்டாங்களா? போலீஸ்காரங்க வேட்டைக்காரங்க மாதிரி மோப்பம் புடிச்சு இங்க வரைக்கும் வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் கொலை பண்ணது நான் தானே. அட கடவுளே, எல்லாம் உன்னால நாசமா போச்சுடி. ஸ்ரவன், 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 நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஸ்ரவன், அங்கே நின்னுடுங்க. வேண்டாம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்ரவன் பேசுறேன். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். அவளை கொன்னது யாருன்னா? சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார். அவளை கொன்னது யாரா? ஸ்ரவன், அப்புறம் நீங்க 7 கத்தியால குத்தி கொண்டு இருக்கீங்களா? நூப்பூரை குத்தி கொன்ன மாதிரியே. எதுக்கு? இது குருட்டுத்தனமான காதல் சார். என் பொண்ணு அவன் மேல அப்படி ஒரு பைத்தியமா இருந்தா. நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்தா. நூப்புற திட்டிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அவ சூசைட் பண்ண முயற்சி பண்ணா. ஒரு நாள் பிரகாஷ் நான் சந்திச்சேன். அப்பதான் என் மைண்ட்ல ஒரு ஐடியா வந்தது. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பிரகாஷோட மைண்ட்ல அந்த விஷயத்தை ஏத்துனேன். நூப்பூரை கொல்றது முக்கியமான விஷயம்னு. ஆனா அவன் அதை செய்ய மாட்டேன்ட்டான். அதான் அப்புறம் நான் ஸ்ரவன் அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணு அவன் ஏத்துப்பான்னு நினைச்சேன். மறுபடியும் ஒரு நாள் ஸ்ரவனை இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. என் பிளான் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டா. இப்போ உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கடைசி வாழ்க்கை வரைக்கும் நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க. நோப்பூர் பிறக்கும் போதே அனாதையா பிறந்ததுதான் அவ பண்ண பாவம்னு நினைக்கிறேன். சக்சேனா பத்தின உண்மை தெரிஞ்சிருந்து கூட நோப்பூரோட அங்கிள் அவள் அந்த வீட்டுல வேலை செய்ய கம்பல் பண்ணியிருக்காரு. அவ சுதந்திரம் ஆயிட்டா. ஆனா அதுக்கு வேலையா கொடுத்தது தன்னோட உயிரை. பொதுவா சொல்லுவாங்களே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட நினைப்பு தப்பா இருந்துச்சுன்னா அதோட முடிவு சரியா இருக்காது.
அப்புறம் நான் அனுப் சோனி உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு புது எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் ரொம்பவே சேஃபா இருங்க. அலர்ட்டாவும் பாதுகாப்பாகவும் இருங்க. அப்புறம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.